ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் ஒரு கோதுமை தோசையும் தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கோதுமை தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விடுங்க. பாருங்கள், கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ திக்காக தான் இருக்குது. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டோம். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தக்காளி சட்னி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் கடுகு போட்டுக்கோங்க. அதோடவே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சதுமே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வதங்கினதுமே இதில் 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பச்சை மிளகா பாருங்கள் பொரிஞ்சிருச்சு. இதோட கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்திக்கலாம். இஞ்சி வதங்கினதுமே இதில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து இப்போ மீடியமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுமானது. தக்காளி சட்னிக்கு இந்த அளவுக்கு தான் வெங்காயம் வதங்கணும். ரொம்ப வதங்கினா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இதோட ஒரு 5 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி சட்னிக்கெலாம் நல்லா நாட்டு தக்காளி பழுத்த தக்காளியாக போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோடவே நம்ம மசால் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவும் வேறு நம்ம இதில் சேர்த்திருக்கோம். அதனால் காரத்துக்கு நீங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வதக்கணுங்க. தக்காளி இருக்கிற தண்ணியே போதுமானது வதங்கறதுக்கு. தக்காளி பாருங்கள், அந்த தக்காளி இருக்கிற நீர்லேயே நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் போல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தக்காளி சட்னி நல்லா ரெடி ஆயிடுச்சு. தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா சுண்டி இருக்குது பாருங்கள். தக்காளி சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை தூவிடலாம். தூவி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கோதுமை தோசைக்கு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கோதுமை மாவு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதோட நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான்ஸ்டிக் தவாவில்
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு அதை ஊற்றிடலாம். இப்போ இதில் சுற்றி வர எண்ணெய் விட்டுக்காங்க. பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு கோதுமை தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு ஒரு கோதுமை தோசையோட சூப்பரான தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.